Our topic is projectile motion. An object that is in flight after being thrown in air, it is known as projectile. ஸோ ஒரு பொருளை நம்ம தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் கிரவுண்டில் இருந்து அப்போர்டு மோஷனுக்கு போகுது, ஒரு மேக்ஸிமம் ஹைட்டு வந்து அட்டென்ட் பண்ணுது, தென் இட் இஸ் கம்ஸ் டு த டவுன்வேர்டு டைரக்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா வெலாசிட்டி இஸ் ரிசால்வ்ட் இன் டூ காம்போனண்ட். நம்ம போகிற பாத்துலேயே வந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம்னா அந்த டேஞ்சன்ட் தான் நம்ம வெலாசிட்டியோட டைரக்ஷனை கொடுக்குது. இதை நம்ம ரெண்டாக வந்து ரிசால்வ் ஆகலாம். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனண்ட், அனதர் ஒன் இஸ் வெர்டிக்கல் காம்போனண்ட். ஸோ இந்த டயக்ராம்லேயே நம்ம பார்த்தோம்னா இந்த ஹரிசாண்டல் காம்போனண்ட் எல்லாத்துலேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை, வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் வருது. ஸோ அப்போர்டு மோஷனில் போகும்போது அப்போர்டு டைரக்ஷன் இருக்கு, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு 0 ஆயிரும், டவுன்வர்டு டைரக்ஷன்ல வரும்போது இட் கம்ஸ் டு டவுன்வர்டு டைரக்ஷன் டியூ டு த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதனால தான் நம்மளுக்கு இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ல சேஞ்சஸ் வரல. வெர்டிக்கல்ல எதனால சேஞ்சஸ் வருது அப்படின்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினால நம்மளுக்கு சேஞ்சஸ் வருது. ஸோ ஆஸ் வி சே Vx is equal to constant. ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எனக்கு சேஞ்சஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லும்போது Vx எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. அப்போ Ax எனக்கு என்னவா இருக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். Vx-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் dVx டிவைடட் பை dt. எப்பயுமே நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா the acceleration will be 0. அப்போ Ax is equal to 0 அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ வெர்டிக்கல் காம்போனண்ட்ல நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு, அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால வருது. ஸோ we can write Ay is equal to minus gj cap. இங்கே y டைரக்ஷனில் டவுன்வேர்டில் வர்றதுனால நெகட்டிவ் y டைரக்ஷனில் வருது. ஸோ we can write it as minus j cap. Ay is equal to minus g அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். Then we come to this diagram. V0 x V0 y அப்படின்னு நம்மளுடைய ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் cos θ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். cos θ அப்படின்றது நம்மளுக்கு adjacent divided by hypotenuse. ஸோ இப்போ டீட்டால adjacent வந்து இதுதான் நம்மளுக்கு, இது வந்து ஆப்போசிட் சைட், நம்மளோட ஹைப்போட்டனஸ் வந்து நம்மளுக்கு V0. ஸோ cos θ is equal to adjacent divided by hypotenuse. ஸோ adjacent side is V0x divided by V0. ஸோ we can write V0x is equal to V0 cos θ. Then we can write sin θ is equal to opposite divided by hypotenuse. Here opposite is V0 y. V0 y divided by V0. So we can write V0 y is equal to V0 sin θ. Then we are taking everything from the origin. Originல இருந்து எடுக்கிறனால x0 y0 equal to 0. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த Ax is equal to 0, Ay is equal to minus g, x0 y0 equal to 0, V0x V0y இது எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we are getting the equations of the projectile motion. First I am taking the equation x is equal to x0. So we are taking this equation x is equal to x0 plus v0 xt plus half axt squared. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது x0 ஓட வேல்யூ 0, v0x வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, v0 cos θ t plus half ax ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0. So we are getting equation x is equal to v0 cos θ t. This is our first equation for projectile motion. Then we come to the second equation, y is equal to y0 plus v0 yt plus half ay t square. So y is equal to y0 ஓட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லியிருக்கோம், plus v0 y ஓட வேல்யூ வந்து v0 sin θ into t plus half ay ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு minus g t square. So y is equal to v0 sin θ t minus half g t squared. This is our second equation for projectile motion. Next we are taking the equation for velocity. V is equal to
Vx, v is equal to u plus at அந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். So we can write Vx is equal to v naught x plus v is equal to u plus at. This formula we can write. So Vx is equal to v naught x plus axt. So v naught x நமக்கு தெரியும். Vx is equal to v naught cos theta plus ax ஓட value 0. So this is Vx is equal to v naught cos theta. This is our third equation. Then we can write Vy. Vy is equal to v naught y plus ayt. So Vy is equal to v naught y, we already framed, v naught sin theta plus ay ஓட value வந்து நம்மளுக்கு தெரியும் minus gt. So Vy is equal to v naught sin theta minus gt. This is our fourth equation. So இந்த நாலு ஈக்குவேஷன்ஸையும் வச்சுட்டு நம்மளால பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் வந்து என்ன பாத்தில் போகுது, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டு, ரேஞ்சு, இது எல்லாத்தையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். Equation of path of projectile. So from these two equations we can find the equations of path of projectile. இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம வந்து path of the projectile வந்து சொல்ல முடியும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அந்த ஈக்குவேஷன் அப்படின்றத வச்சு நம்ம அதோடைய பாத்தை வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ y is equal to v naught sin theta t minus half gt squared. So இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு x is equal to v naught cos theta t. அதிலிருந்து t வேல்யூ நம்ம எடுத்தோம்னா t is equal to x divided by v naught cos theta. இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் y is equal to v naught sin theta tக்கு பதிலா x divided by v naught cos theta t minus half g x divided by v naught cos theta the whole square. t ஓட வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். v naught will be cancelled. So we will get x. So sin theta divided by cos theta is known as tan theta t minus half g x square divided by v naught cos square theta. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா y is equal to ax plus bx squared அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து எதோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் பாரபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ அப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் வந்து என்ன பாத்தில் வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரபோலா பாத்தில் போயிருக்கு. அதை இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we are going to find out the maximum height. மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம எடுக்கலாம். டைம் ஃபார் மேக்ஸிமம் ஹைட் tm we are going to find out. ஸோ இந்த tm கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் at maximum height vy equal to 0. மேக்ஸிமம் ஹைட்டில் vyயோட வேல்யூ நம்மளுக்கு 0வாக இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் இருந்து the time to reach the maximum height நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து vyயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v naught sin theta minus gt. So v naught sin theta is equal to gtm வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் இருந்து tm is equal to v naught sin theta divided by g. This is the time to reach the maximum height. Maximum height reach பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்டைல் வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு பாத் ஆஃப் த ட்ராவல் தான் வந்திருக்கு. ஸோ என்டையர் ஜேர்னிக்குமே எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்றது தான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறோம். த டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். ஸோ 2 into v naught sin theta divided by g. This is the formula to find the time of flight. Maximum height we are going to calculate. In this what is the maximum height the projectile is attained. This height we are going to
calculate this height. So for that we are taking the second equation again. Y is equal to V naught sin theta t minus half g t squared. இதில் ஜிக்கு ஒய்க்கு பதிலாக நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா HM மேக்ஸிமம் ஹைட், டீக்கு பதிலாக TMன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா பாதி ப்ரொஜெக்டைல் ஜேர்னி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால we are taking the time TM. So here we can write height HM is equal to V naught sin theta TM minus half g Tm squared. So here we can write Tm already calculated, V naught sin theta, Tm value is V naught sin theta divided by g minus half g Tm squared. So V naught sin theta divided by g the whole squared. So in that we can write V naught squared sin squared theta divided by g minus 1 by 2 g will be cancelled. We are getting again one g inside this. So V naught sin theta squared divided by g. So here we can write, so we are taking the LCM 2g, 2 V naught squared sin squared theta minus V naught squared sin squared theta. This is equal to V naught squared sin squared theta divided by 2g. This is the formula to find the maximum height. Next we are going to see the range. How to find the range? What is the range? So range is the horizontal distance where the journey is start and where it is comes to end. எங்க வந்து அந்த ப்ரொஜெக்டைல் வந்து த்ரோ ஆச்சோ அந்த இடத்துல இருந்து எங்க வந்து கிரவுண்டில் கிட்டாச்சோ அந்த இடத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். டு ஃபைண்ட் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் we are taking the first equation, x is equal to V naught cos theta into t. இங்கே xக்கு வந்து நம்ம ரேஞ்ச் r கொடுக்கலாம், x is equal to r. Then t வந்து இங்கே நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் எடுக்கிறோம். பிகாஸ் we are considering the entire journey of the projectile. இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிகிற வரைக்கும் ஸோ எடுக்கிறனால entire journeyக்கு we are taking the time of flight tf. r is equal to V naught cos theta tf. So V naught cos theta tf already வந்து நம்ம calculate பண்ணியிருக்கோம், 2 V naught sin theta divided by g. So in that V naught squared, V into V naught squared, r is equal to V naught squared 2 cos theta sin theta divided by g. 2 sin a cos a is equal to sin 2a. We know the trigonometry formula. R is equal to V naught squared sin 2 theta divided by g. This is the formula to find the range. To find the maximum range, எனக்கு maximum range வேணும்னா projectile angle கிரவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ப்ரொஜெக்டைல் எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளை வந்து மேக் பண்ணியிருக்கோம் அது எவ்வளவா இருக்கணும். ஸோ the sin 2 theta is equal to 1 இருக்கும். எப்போ இது 1 இருக்கும்? 2 theta is equal to 90 degree இருக்கும்போது தான் இந்த வேல்யூ எனக்கு 1 இருக்கும். ஸோ r maximum is equal to, அப்போ இங்கே எப்படி இருக்கு? v square divided by g அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். r maximum is equal to, we can write v square divided by g. This term becomes 1. Then theta is equal to 90 divided by 2. This is 45 degree. அப்போ theta is equal to 45 degree. எனக்கு maximum projectile வேணும் அப்படின்னா theta வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும்? 45 degree இருக்கணும். 45 degree இருந்தால் I can get the maximum range of projectile.